சிறுபான்மை மக்களினுடைய ஆதரவு இல்லாமல் அனுரவால் ஜனாதிபதியாக முடியுமா? சிறுபான்மை மக்களின் ஆதரவு இல்லாமல் என்பதை எவ்வாறு குறிப்பிடுவது? நான் நினைக்கின்றேன், இன்று கிழக்கு செல்கின்ற போதும் வடக்கிலே உள்ள இந்த நாட்டில் உள்ள இளைஞர்கள் மிக தெளிவாக நான் காணுகின்றேன். அனுர திசாநாயக் அவர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்ற விழிப்புணர்வு அவர்களிடம் காண்பேன். மிக நல்ல உதாரணம், அண்மையிலே ஜூம் வழியூடாக நான் கனடாவில் இருக்கின்ற முஸ்லீம் சமூகத்தின் ஒரு சிலரை விழிக்க எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. கிட்டத்தட்ட ஒரு பகிரங்க தொகையினர் அங்கு கலந்து கொண்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சிங்கள சகோதரர் என்னிடம் குறிப்பிட்ட விடயம் தான், வலிமையாக நாங்கள் தேர்தல் வருகின்ற போது முஸ்லீம் தமிழ் சிங்களமாக பிரிந்துதான் அரசியல் மேற்கொண்டோம். ஆனால் இன்று முஸ்லீம் தமிழ் சிங்கள எல்லோரும் இணைந்து, நேற்றைய தினம் அதனை நீங்கள் கண்டிருப்பீர்கள், நாங்கள் எல்லோரும் இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டும், இந்த நாட்டின் மாற்றும் சக்தியாக தேசிய மக்கள் சக்தியை கொண்டு வர வேண்டும் என குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். 2015 பொதுவாக எங்களுக்கு தெரியும், நாங்கள் நினைக்கின்றோம் இந்த நாட்டில் உள்ள சிறுபான்மை கட்சிகள் தேர்தலில் பாரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்ற கட்சிகளாக நாங்கள் அப்படி நினைக்கின்றோம். ஆனால் 2014 எடுத்துக்கொண்டால், குறிப்பாக அலுத்கம கலவரம் ஏற்படுகின்ற போது கூட இந்த நாட்டில் முஸ்லிம் தலைமைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் மஹிந்த அணியின் பிரதிநிதிகளாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அதன் பின்னர் இந்த நாட்டில் முஸ்லிம் சமூகம் அந்த இனவாதம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதற்கெதிராக உருவாகின்ற அணியை ஆதரவளிக்க முற்பட்டார்கள். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் தான் மக்கள் தீர்மானித்தார்கள். அதன் பின்னர் தான் அந்த தலைவர்கள் வந்து இவர்களோடு இணைந்து கொண்டார்கள் கடைசி கட்டத்தில். எனவே நான் நினைக்கின்றேன், இன்று கிழக்குக்கு செல்கின்ற போது, வடக்குக்கு செல்கின்ற போது, மலையகத்துக்கு செல்கின்ற போது துடிப்புள்ள, இந்த நாட்டின் மீது பற்றுள்ள, இந்த நாட்டில் அவர்களது எதிர்காலம் எமது எதிர்காலம் போல் பாழாக்கப்பட்டது போல் அநியாயமாக்கப்படக்கூடாது என்று நினைக்கின்ற பெற்றோர்கள், வயது வந்தவர்கள் அனைவரும் இன்று அனுர இந்த நாட்டின் ஜனாதிபதியாக மாற வேண்டும் என்ற துணியில்தான் எல்லோரும் செயற்படுகின்றார்கள். சொல்வது உண்மைதான். அனுரவுக்கு சமூக வலைத்தளங்களிலேயும் எல்லா இடங்களிலும் ஆதரவு இருக்கிறது. ஆனால் கடைசி நேரத்தில் சிறுபான்மை மக்கள் தங்களுடைய சிறுபான்மை கட்சிகளுக்குத்தான், அவர்கள் யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வாக்களிப்பார்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அதே சிறுபான்மை கட்சிகளோடு இன்னும் பேச்சுவார்த்தையை நடத்தாமல் இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி பேச்சு நடத்தாமல் இல்லை. குறிப்பாக இந்த நாட்டை ஒரு நேர்மையான ஊழலற்ற அரசியலை நோக்கி நகர்த்துகின்ற எந்த தரப்பினருடனும் தேசிய மக்கள் சக்தி கண்டிப்பாக கலந்துரையாடி இருக்கிறது, எதிர்காலத்திலும் கலந்துரையாட இருக்கிறது. சிறுபான்மை கட்சிகளோடு கலந்துரையாடுகிறீங்க கண்டிப்பாக. எனவே அந்த வகையில் நான் உங்களிடம் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். நான் நினைக்கின்றேன், கிழக்கில் உள்ள முஸ்லிம் சமூகம், அதை வடக்கில் உள்ள தமிழ் சமூகம், மலையகத்தில் உள்ள தமிழ் சமூகம் இன்று நன்கு உணர்ந்து விட்டார்கள். இந்த கட்சிகள் நாட்டை எந்த நிலைக்கு வங்குரோத்து நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். எனவே இம்முறை நாம் மாற்றத்துக்கான வாக்காக எமது வாக்கை அளிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். வலைத்தளங்களில் மாத்திரமல்ல, நாம் கிராமப்புறங்களுக்கு செல்கின்ற போதும் அத்தகைய ஒரு நிலைமை தான் காணப்படும். வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் அவர்களுடைய கட்சி சார்ந்து வாக்களிக்க மாட்டார்கள் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கு. நீங்கள் சொல்லுகின்ற விடயம், பொது தேர்தல் வருகின்ற போது கட்சி சார்ந்த ஒரு வித்தியாசமான நிலைமை ஏற்படலாம். ஆனால் ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற போது அத்தகைய ஒரு நிலைமை பாரிய அளவில் இருக்காது. நான் நினைக்கிறேன், முஸ்லிம் சமூகம் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக வாக்களிப்பதற்கான நியாயமான காரணங்கள் இருக்குமா என்பது எனது சந்தேகம். நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கடைசி நேரத்தில் தான் நீங்கள் குறிப்பிட்டது போது சேர்ந்தார்கள்.
அப்படி சேருகின்ற போது அத்தனை பேரும் சிறுபான்மை மக்கள் அத்தனை பேரும் நல்லாட்சி அரசாங்கத்தை கொண்டு வந்தார்கள் தானே, மைத்திரியை கொண்டு வந்தார் தானே. அப்போ அந்த இடத்தில் வந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்கு என்பது ஒரு தீர்மானிக்கும் வாக்குகளாக அந்த இடத்துல இருந்தது. இலங்கையுடைய வரலாற்றிலே சிறுபான்மை மக்களுடைய வாக்கு இல்லாமல் ஒரு ஜனாதிபதி வந்த வரலாறுல இதை உடைத்தது கோட்டாபய ராஜபக்ஷ. 69 லட்சம் வாக்கு எடுத்து அவர் வந்தார். ஆனால் அடுத்த வார தேர்தல் வந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் என்பது ஒரு தீர்மானம் சக்தியாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் குறிப்பிடுவது போன்று சிறுபான்மை வாக்குகள் கூட சிறுபான்மை கட்சிகள் சார்ந்துதான் இருக்கிறது. அவர்கள் எந்த பக்கம் செல்கிறார்களோ அந்த பக்கம் தான் மக்கள் போவார்கள், கடைசி நேரத்தில் வாக்களிப்பார்கள். இப்ப நீங்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை எதுவும் நடத்ததாக தெரியவில்லை எங்களுக்கு. நாங்கள் மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம், கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. கண்டிப்பா. ஆனால் தேசிய கட்சிகள் UNP இருந்தாலும் SJP இருந்தாலும் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். தமிழரசு கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அவர்கள் என்ன பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவரின் அடிப்படையில் அவர்களது பேச்சுவார்த்தை அவர்களுடைய பதவிகள் பற்றி, அவர்களுக்கு பெறுகின்ற வரப்பிரசாதங்களை பற்றி பேசுவார்கள். நாங்கள் கதைப்பது அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற இந்த அரசியலால் பாதிக்கப்பட்ட மக்களோடு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி ஒரு சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை. எனவே தேசிய மக்கள் சக்தி. எனவே அந்த வகையில் நாம் கண்டிப்பாக இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு மதத்தவர்கள், இனத்தவர்கள், மொழி பேசுகின்றவர்களுக்கும் எம்மிடத்திலே மிக உயர்ந்த கௌரவம், மதிப்பு காணப்படுகின்றது. எனவேதான் நாம் அவர்களுடைய சில சந்தர்ப்பங்கள் எம்மை நிராகரித்தாலும் கூட அவர்களோடு தொடர்ந்தும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இந்த நாட்டில் ஒரு இலங்கையர்கள் என்ற உணர்வை எல்லோரிடம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் செய்து வருகின்றோம். எனவே அந்த வகையில் கிழக்கில் உள்ள முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த பலர் உண்மையிலே கடந்த காலங்களில் பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி பலர் இன்று எம்மோடு தொடர்பு கொண்டு ஆதரவு அளித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அதனை நீங்கள் சில போது கண்டிருப்பீர்கள். குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்தில் கிண்ணியா தொகுதி மாநாடு மேற்கொண்ட போது, கல்முனை தொகுதி மாநாடு மேற்கொண்ட போது, அதேபோன்று பல்வேறு பிரதேசங்கள் தொகுதி மாநாடுகளை மேற்கொண்ட போது மக்கள் இன்று மாறிவார்கள். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம், குறிப்பாக நான் நினைக்கின்றேன், பிரித்து பார்ப்பதை விட கிழக்கிலும் வடக்கிலும் மலையகத்திலும் தெற்கிலும் வாழுகின்ற ஒவ்வொருவரும் இந்த நாட்டில் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள். கண்டிப்பாக தேசிய மக்கள் சக்தி வாக்களிப்பார்கள். கண்டிப்பாக வாக்களிப்பார்கள். வாக்களிக்காமல் இருப்பதற்கான நியாயம் ஏதாவது இருக்கிறதா? அவர்களுக்கு வாக்களிக்காமல் இருப்பதற்கான நியாயம் என்ன? நியாயம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி சில நேரம் 88, 89 பற்றி சிலர் குறிப்பிடுவார்கள். நான் நினைக்கின்றேன், ஒரு நேர்மையான ஒரு மனிதன் என்ற வகையில், இலங்கையன் என்ற வகையில் அத்தகைய ஒரு நிகழ்வு உருவாகுவதற்கு பின்னணியில் உண்மையிலே யார் இருந்தார்கள் என்பதை நான் நினைக்கின்றேன். மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நாம் அதனை திறந்த மனதுடன் பார்க்க வேண்டும். 88, 89 நிகழ்வு நடந்து இன்று கிட்டத்தட்ட 35 வருடங்கள் கடந்து, இந்த 35 வருட ஜனநாயக அரசியல் பயணத்தில் தேசிய மக்கள் சக்தி அல்லது மக்கள் விடுதலை முன்னணி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வன்முறை ரீதியாக நடந்து கொண்டிருக்கின்றதா? மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தியின் அணியினை சேர்ந்தவர்களுக்கு வன்முறைகள் கட்டவிழ்த்தப்படப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் தொடர்ந்தும் இந்த ஜனநாயக அரசியலை நம்பி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்.